அன்பானவர்களே, காலம் தோன்றிய நாள் முதல் கொண்டே ஆணாகட்டும் பொண்ணாகட்டும், ஆணோ பெண்ணோ எல்லாமே இயற்கை. ஆமாம், இயற்கையோட குழந்தைகள் தான், குமாரர்கள் தான், குமாரத்திகள் தான். பட் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இது. இப்போது புராணங்கள் விடுங்க. ஆமாம், புராணம் சயின்ஸ் 4.5 எவ்வளோ 4.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆமாம் சாரி 4.5 இல்லை 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம உலகம் தோன்றியது. அப்படி இப்படி 1000 கருத்து போகுது. டார்வின் அது வேண்டாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் ஆபிரகாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் உள்ளார வரும். அப்படியே ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அப்புறம் யூதர்கள் வந்துடும். யூதர்கள் வந்தால் கிறிஸ்துவர்கள் வந்துடும். கிறிஸ்துவர்கள் வந்தால் முசல்மான்ஸ், அதான் இஸ்லாமியர்கள் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பெருசாக நம்ம மதங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இவரை போன்று வாழ வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதே காலங்களில் திருடர்களில் தான் சிலுவையில் அறைவாங்க. சரி, என் தகப்பனே என்னை ஏன் கைவிட்டாய் என்று 3 மணி நேரம் சிலுவையில் இருந்து அது குட் ஃப்ரைடே வந்துச்சு. இன்றைக்கி ஈஸ்டர். ஸோ கொஞ்சம் அவரை மனதில் நினைத்துக்கொள்ளுங்க. ஒரு நல்ல மனிதகுமாரன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-13 வரை. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். ஸ்ரீயின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். அவள் வாய் என்னெனிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாய் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காது இருங்கள். உங்கள் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உரு வழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணியதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணியவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. அன்பானவர்களே, தெரியாமல் நடந்தது, கவலைப்படாத. தெரிந்தே எதுக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாத. நீதி அநீதியா மாறினால் என்ன நடக்கும்? இப்போதான் நீதியே இல்லையே, எல்லாமே அநீதி தானே. என்ன நடக்கும்? இலங்கையில் நடந்தது, மணிப்பூரில் நடந்தது, இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. அந்த மாதிரி மக்கள் கொதித்தெழுந்துடுவான், கலவரம் நடக்கும், பொதுமக்கள் கொடி பிடிப்பான், அடிதடி, அப்புறம் எல்லாமே இதெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு மதம், ஜாதி, அப்புறம் இடம், இந்த மாதிரி தான். இதனால் ஏற்படுகிற இந்த சண்டை, இந்த வன்முறை, இந்த கலவரம், இந்த உலக போர், இப்பொழுது உலக வர்த்தகமும் நாசமாக போச்சு தான். ட்ரேட் வார் அதுவும் பெருசாக போயினுக்குது. இதில் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அப்பாவி மக்கள், முதியவர்கள், குழந்தைகள். ரத்தம் சிந்த காலமாக கோடானு கோடி மக்கள், அப்பாவி மக்கள் சாகுறான். இன்றைக்கி இயேசுநாதர் வருவார், வீட்டில் இருந்துட்டார். கல்கி வருவாராம், அந்திகிறிஸ்து வருவாராம், இயேசுநாதர் வருவாராம். ஆமாம், காலங்காலமாக சொல்கிறாங்க, வந்தால் நல்லாயிருக்கும்.
சரி இவர் வரலாம் பரவாயில்ல, இந்த கினாமிலாம் சொல்கிறாங்களேப்பா நிலநடுக்கம். இப்போ கூட மியான்மர்லாம் வந்து அதிகமாக சென்னைக்கு வர மாட்டேங்குது. எப்படி நல்லா இருக்கான்? எங்கெல்லாமோ நெட்ஒர்க் இல்லை, இங்கே நிறைய நெட்ஒர்க் இருக்குதுப்பா. ஸ்கேமு ஈமு. சீக்கிரமா சுனாமி நீயாவது வா, நீயும் வரும் வராதா? அன்பானவர்களே, இந்த சாவர நாள் இருக்குல்ல, அது தெரிஞ்சிட்டா வாழற நாள் நரகன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எனக்கு தெரியும் நான் சாவர நாள் என்னைக்குன்னு எனக்கு தெரியும். அது உனக்கு தெரியாது, அதை விடு. ஆனால் இந்த வாழற நாள் இருக்குது பார்த்தியா, அது இந்த கர்மாந்திரம் பூச்சி இந்தியா அப்புறம் எங்கே வேணாலும் சொல்லு, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், பொதுவாக தான் சொல்கிறேன். இந்த இப்போ இந்தியான்னு வச்சுக்கேன், இது வந்து கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு நாடு. ஒப்பந்தத்தில் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. யாராக இருந்தாலும் சரி, அதை விட்டுரு. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் இயற்கையை நோக வைக்க செயல். அது இயற்கையை நோக வைக்கும் செயல். என்னது? இறக்குமதியெல்லாம் கழிவுகள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து கொட்டுறாம்பா. ஆனால் இங்கே இருக்கிற தனிமங்களை வெட்டி எடுத்து கள்ளத்தனமாக அயல் நாடுகளுக்கு கப்பல் மூலியமாக, ஃப்ளைட் மூலியமாக, எப்படியோ பார்டர் மூலியமாக கடத்துறாயா இந்த நாய்கள். சரி, அதை விட்டுரு. இப்படி கடத்தி கொண்டு வளர்ச்சி நாடுன்னு எப்படியா நீ சொல்லுவேன்? எப்படியா நீ வளர்ச்சி நாடுன்னு சொல்லுவேன்? சரி, என்ன தெரியுமா வளர்ச்சிங்க? பார்த்துக்க. அதாவது இங்கே வளர்ச்சி நாடு என்று சொல்லிக் கொள்கிறார்களே, என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் தெரியுமா? பாவப்பட்ட பெண்களை பாலியல் பண்ணி வாந்தி எடுக்க வைப்பது வளர்ச்சி. மிகப்பெரிய எங்கே பார்த்தாலும் வாந்தி எடுக்கிற வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அப்புறம் குப்பை தொட்டிகளில் பிள்ளைகளை வளர்க்கும் அந்த வளர்ச்சி இருக்கே, பயங்கரமான வளர்ச்சி. அப்புறம் என்னது? விதைமைகள் ரொம்ப அது குடிச்சிட்டு டாஸ்மாகில் குடிச்சிட்டு சாவறான அவன் பொண்டாட்டிலாம் தாலி எடுத்துட்டால, அந்த வளர்ச்சி பயங்கரமான உலக மாபெரும் வளர்ச்சி. அப்புறம் போதை ஆசாமிகள் வளர்ச்சி, கள்ளக்கடத்தல் வளர்ச்சி. என்னையா வளர்ச்சி? பட்டினியில் அந்த குழந்தைங்க வயிறு முட்டை செத்து ரோட்டில் கெடுக்கிற பிணங்கள், அதனுடைய வளர்ச்சி. ஆக்சிடென்ட் வளர்ச்சி. ஆஸ்பத்திரியில் மார்ச் வரி இருக்குதுல்ல, பிண வரை, அது வளர்ச்சி. அப்புறம் என்னது? என்னடா கொள்ளை பாவம் பச்சை வளர்ச்சி மயிர வளர்ச்சி. பரவாயில்ல, 140 கோடி பேர் இருக்கிறான்ல, வளர்ச்சி தான் இது கூட. அப்புறம் அன்பானவர்களே, இணையாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கடிஞ்சிக்கிறீங்க. கமெண்ட் பாக்ஸில் கூட வரீங்க. கமெண்ட் பாக்ஸில் கூட ஒருத்தவங்க கேட்டுதான் இப்போ என்னமோ சொல்லியிருந்தானே, உன்னை படி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், உன்னை அறிஞ்சிக்கோ, நான் சொல்லல. அது அப்போ சாகட்டி சொல்கிறாரு, உன்னையே அறிவாயின்றார், உன்னை படின்றார். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புஸ்தகம் இருந்தாலும் நீ தான் பெரிய புஸ்தகம், முதல்ல உன்னை படின்றார். அதை நான் சொன்னேன், அது கேட்குது, என்ன எப்படி படி? கருமாதான் அளவு ஏதோ ஒரு தரித்திரம்னு வச்சுக்க, அந்த தரித்திரத்துக்காக தான் இப்போ இந்த இது சொல்கிறேன். இந்தோ இதுக்கு அப்புறம் எவனாவது யாராவது இவருக்கு அப்புறம் எவனாவது ஒரே ஒருத்தன், ஒரு இறந்தே எவ்வளோ நல்லா ஆகிப்போச்சு, எவனாவது ஒருத்தன் இவர் நம்ம இருக்கு ஒரு நல்லா எவனா இருக்கானா? சரி, இவருக்கு முன்னாலே எம்ஜிஆர், அந்த நடுவில் இடைப்பட்டுனால எவனாவது ஒருத்தன் இருக்கானா? ஆனால் நீயே சொல்லையா? நீ சொல்லலாம் இல்லை, நான் இருக்கிறேன், என் பொண்டாட்டி, என் புருஷன், எங்கள் அப்பா 8 கோடி பேர் இருக்கிற, எவனாவது சொல்லுங்கப்பா. ஏன்னா அவ்வளோதானே? ஒரு காமராஜர், ஒரு அண்ணா, ஒரு கக்கன், ஒரு எம்ஜிஆர், அப்புறம் இவ்வளோதானா? அடப்பாவீங்களா? 8 கோடி பேரில் மூஞ்சி மகர கட்டங்களே, சனியனுங்களா என்ன கடிஞ்சிக்கணும்? எங்கள் அப்பா இங்கே இந்த நாத்தம் பிடிச்ச ஊரில் பார்த்தான் பாரு, ஏன் ஒரு அமெரிக்காவில் பார்த்துருக்கூடாத ரசி. ஸோ அன்பானவர்களே, இன்று வந்து ஈஸ்டர் டே, ஒரு நல்ல நாள். நம்ம தலைவரே சொல்லியிருக்கிறாரு, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. ஸோ தயவு செஞ்சு கூகுளில் போங்க, பாலிப பெண்கள், இளைஞர்கள், தயவு செய்து இவருடைய சரித்திரத்தை படிங்க. சரி, அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் கடுமையாக பேசுகிறேன், அது எனக்கே தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து பேசுகிறேன், என்ன பண்ணுறது? அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உன்னை திருந்துன்றேன், நீ திருந்துறியா? அப்புறம் நீ திருந்தாதப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம், நான் மட்டும் எங்கேருந்து திருந்த போகிறேன்? எல்லாம் விதி, புரியுதா? விதி வழி தினம் போடும் வேஷங்கள், தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள், இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.